ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தியாவோட ட்ரெஸ் கலெக்ஷன் வார்ட்ரோப் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவள் என்னென்ன ட்ரெஸ் வச்சிருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெஸ் பார்க்க போறோம்னா அவளோட கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நைஸ். இது எதுக்காக வாங்கினது தெரியுமா? இது வந்து எதுக்காக வாங்கினது, அண்ணியோட ரிசப்ஷனில் வாங்கின ட்ரெஸ்ஸு. அதுவும் லாவெண்டர் கலர் தான் வேணும்னு அதுதான் இதா தேடி வாங்கினோம்ல அந்த ட்ரெஸ். இது வந்து கோகுல் வாங்கிட்டு வந்தான் கேரளால இருந்து. அது கல்யாணத்துக்கு இல்ல, லாவெண்டர் ரிசப்ஷனுக்கு தானே நம்ம ஃப்ராக்லாம் போட்டிருந்தோம்ல. அப்போ அவளுக்கு லாவெண்டர் கலர் வேணும்னு இங்கே கிடைக்கவே இல்லை. எத்தனை கடை தேடி இறங்கி அதுக்கப்புறம் கடைசியாக மாட்டின ட்ரெஸ் இது. அடுத்தது ட்ரெஸ் இது எப்படி இருக்கு? நைஸ். இந்த ட்ரெஸ் வந்து அவ வந்து பிறந்தப்ப பார்க்க வர முடியலன்னு எங்கள் ரிலேஷன் அக்கி மச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ். நைஸ்ல? நைஸ். 2 நெக்ஸ்ட் போலாமா? இது பாருங்க, குட்டி கிராண்ட் கலெக்ஷன். இது வந்து அவள் பிறந்தப்போ ஃபர்ஸ்ட் அவளுக்கு எடுத்த கிராண்ட் ட்ரெஸ். அதுவும் அவங்க அப்பா எடுத்து கொடுத்தது. ஸோ ஸ்பெஷல். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். வெயிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர். அவகிட்ட இப்போ வந்து ரெட் கலர்ல இந்த ஒரு கலெக்ஷன் தான் இருக்கு. இதுவும் அவ பிறந்தப்போ புதுசுல வந்து அவங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ். மேடம் என்ன பண்றீங்க? தியா இங்க வா. இங்க வாங்க. ஏதோ சொல்றா. உங்க ட்ரெஸ் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க வாங்க. அது காட்டணுமா? சரிதா, அது காட்டுறேன் அம்மா. அடுத்து தியாவோட செலெக்ஷன். இதை காட்ட சொல்லியிருக்காங்க. அதனால இந்த எல்லோ கலர் இதுதானே ஏதோ ஒரு போட்டோ ஷூட்ல போட்டுருக்குது. இது வந்து 3rd மந்த் போட்டோ ஷூட்ல போட்டிருந்த ஃப்ராக். இவளுக்கு ஃப்ராக் மட்டுமே போடணும்னு அடம்பிடிச்சு 12 மந்த்ஸுக்கும் ஃப்ராக் மட்டும்தான் போடணும்னு ஒரு மந்த்துக்கும் வாங்கினதுனால ஃப்ராக் கலெக்ஷன் தான் இவகிட்ட அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து அண்ணன் கல்யாணத்தோட தூத்துக்குடியில் ஒரு அண்ணன் வீட்டில் வந்து அவங்க கல்யாணத்தோட எடுத்து கொடுத்தது. ஸோ இது எல்லோ கலர் கலெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து திஸ் ஒன் பிங்கி. இது எப்படி இருக்கு? சூப்பர். ஸோ இதுவும் வந்து பாப்பா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் அதில் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தது. நைஸ்ல? நைஸ். வீடியோ பார்த்துட்டு கேட்காதீங்க, கடைசியில நீங்க எதுவுமே வாங்கலையா, எல்லாமே எடுத்து கொடுத்தது. ஆமா. நெக்ஸ்ட் இது ரொம்ப பெருசா இருக்கு. இது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இதுவும் வந்து பாப்பா பிறந்தப்போ இவ்வளவு பெருசாவா இருக்கும்? ஒருத்தவங்க எடுத்து கொடுத்ததுதான். சரி ஓகே, வளர்ந்தப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் நாங்க. இன்னும் அவளுக்கு பத்தாது. இங்க பாருங்க அவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவளை வச்சுட்டு காட்ட முடியுமா அவளோட ட்ரெஸ் கலெக்ஷனை? ஸோ இது ஒரு கலெக்ஷன். தியா எம் சைஸ் டைப்பர் தான் போட்டிருக்கா, நல்லா தெரியுது. நாங்கள் அவளுக்கு ரெகுலராக டைப்பர்லாம் போட மாட்டோம். நாங்கள் இந்த மாதிரி வேற வழி இல்லை, இக்கட்டான சூழ்நிலையில இங்கே வந்து போட்டு விடுறது. இது போயிட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதனால அதுக்காக மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ். இதுவும் வந்து இது எனக்கு எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குல்ல. இது உங்க இன்டர்வியூ அப்போ போட்டிருந்தால. ஆமா ஆமா. ஸோ இதுவும் வந்து அவங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் இது. அத்தையா? ஆமா, இதுவும் அவங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான். நல்லா இருக்குல்ல? நைஸ். நைஸ் ஒன். அடுத்தது இது பார்க்கலாம். இது எப்படி இருக்கு? நைஸ். நைஸ்ல? இது வந்து என்னன்னா அண்ணியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பாப்பா பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ். ஓகே. தியா நெக்ஸ்ட் ஒன்
இது எப்படி இருக்கு? இது சூப்பர். சூப்பர்ல. ஸோ இது வந்து நாங்க எடுத்த ட்ரெஸ். அப்பாடா. ஒரு வழியா நாங்க எடுத்துட்டோம். இது வந்து எதுக்காகன்னா இது எதுக்காக எடுத்தோம், இதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல எடுத்த ட்ரெஸ் தான். இப்போ உங்களோட ரிசப்ஷன், எங்க ரிசப்ஷனுக்கு, உங்களோட ரிசப்ஷனுக்காக நாங்க எடுத்தது. ஸோ நைஸ் நைஸ். டே ஒரு போஸ் கொடுத்துருப்போம். அவளுக்கு இருக்க முடியல, அங்க பாருங்க சுத்தி 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 பாக்குறா. ஐயோ இவ்வளோ ட்ரெஸ். தியா அது எல்லாத்தையும் அடிச்சு வைமா. இரு, முக்கியமா அடுத்த ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். இதோட ஓவர் கோட் எங்க? ஓவர் கோட் அங்க மாட்டிச்சா? இது ஞாபகம் இருக்காடி? ஞாபகம் இருக்கா? நான் எடுத்ததா? நீ எடுத்ததுதான். ரொம்ப குட்டியா இருக்குல்ல? குட்டியில அப்ப அவ குட்டியா தானே இருந்தா. அவளோட 5th மந்த்ல 6th மந்த்லன்னு நினைக்கிறேன். அப்பதானே அன்னைக்கு கல்யாணம். ஸோ அவங்க ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் நம்ம தேடிட்டு இருந்ததுனால நீயும் கோகுலும் சேர்ந்து எடுத்தீங்க. அவன் அந்த லாவெண்டர் எடுத்தான், நீ இந்த ட்ரெஸ் எடுத்த. நைஸ்ல. ஆனா இப்ப பார்க்கும்போது ரொம்ப குட்டியா இருக்குல்ல? ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. இப்போ போடலாம், ஆனா இருக்கும், கால் வரைக்கும் வரும். நைஸ்ல. நைஸ். அடுத்தது this one. ஸோ இந்த ட்ரெஸ் பாருங்க, இது எப்படி இருக்கு? நைஸ். இதுவும் பாப்பாவை வந்து, இது வந்து நம்ம ஏரியாலே வந்து பக்கத்து வீடு, அவங்க பாப்பாவை பார்க்க வந்தாங்க. அப்போ சரி அவளுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி அவளுக்கு அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் இது. இதுவும் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே, இதே கலர்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒன்று இருக்கு. இது ஒரு ட்ரெஸ். அதுக்கப்புறமா இருக்கு. வாவ், இந்த ட்ரெஸ்ஸோட விலை 2000 ரூபாய். இது எதுக்காக எடுத்தது தெரியுமா? அண்ணியோட என்கேஜ்மெண்ட்டுக்காக எடுத்த ட்ரெஸ். அது நம்ம வீட்டுல நாங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அதனால நம்ம தேடி 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 அவளுக்காக எடுத்தது. ரொம்ப கிராண்ட். இது போட்டானா அப்ப வந்து அப்பா அவளு இவ்வளவு தானே இருப்பா. ஆமா, ஆனாலும் நாங்க இதை விடலையே, போட்டோம். நைஸ்ல. ஆமா, இது ரொம்ப என்னோட ஃபேவரட் இது. ஆனா நல்லா இருக்கு. போட்டுட்டு தான் அவ ரொம்ப அழுதுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆசைக்கு போட்டுட்டு கழட்டிட்டோம். நைஸ்ல. நிறைய ட்ரெஸ்லாம் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கீங்க போல. ஒரு வாட்டி தான் போட்டிருக்கோம், வேற போடுறதுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கல. அவ்வளோ பாரு, வாட்டி ஏதோ எடுத்து விளையாடிட்டு இருக்க. தியா அடுத்த ட்ரெஸ். இதுவும் வந்து இந்த ட்ரெஸ்ஸும் வந்து அவ பிறந்தப்போ எடுத்தது தான். என்னன்னா அவங்க டேடியோட செலெக்ஷன் சொல்ல முடியாது, நான் தான் எடுக்க சொன்னேன். அந்த ப்ளூ பார்த்தீங்கல்ல, அந்த ப்ளூ வந்து அவங்க அப்பாவோட செலெக்ஷன், இது வந்து என்னோட செலெக்ஷன். 2 பேரும் எடுத்தோம். நல்லா இருக்குல்ல? அவங்க பிறந்தப்போ எங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் லாவெண்டர். இதுவும் வந்து என்னன்னா பாப்பாவுக்கு வந்த கிஃப்ட் தான். நம்ம ஆண்டி இருக்காங்கல்ல, அமுதா ஆண்டி, அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் பாப்பாக்காக. நைஸ்ல. நைஸ் நைஸ். நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து வாவ், நைஸ்ல. ஷால் வருது, கூடவே ஷாலும் வருதுல்ல. ஆமா, இது வந்து அவளுக்கு எப்போ எடுத்தது தெரியுமா? என் தங்கச்சி ஃபங்க்ஷனோட அப்பா எடுத்து கொடுத்தது. நல்லா இருக்குல்ல? ஆமா. என்னடி பண்ற? அவ அங்க சில்லறைய சதற விடுறா. பார்த்த உடனே அவளுக்கு ஹாப்பியா இருக்கு. துணியெல்லாம் எப்படி கலச்சு வச்சிருக்கா பாருங்க. அவளோட மெயின் ஹாபியே துணியை கலைக்கிறது தான், மடிச்சு வச்சதை கலைக்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். இங்க பாருங்க, இது வந்து இதுவும் வந்து அண்ணியோட என்கேஜ்மெண்ட் அப்போ அண்ணி வந்து பாப்பாக்காக எடுத்து கொடுத்த ட்ரெஸ். அந்த மெரூன் வந்து நாங்க எடுத்தோம், இது வந்து அண்ணி எடுத்து கொடுத்தது. நைஸ்ல. நைஸ்.
அவங்க ட்ரெஸ் கலர்லயே பாப்பாவுக்கு ட்ரெஸ். அவங்க ட்ரெஸ் கலர் இப்படி ஆயிடுவா. மோரல்லஸ் ஒரே மாதிரியே இருக்கும். இதுவும் அவங்களோட ட்ரெஸ்ஸும். அதனால இதுவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு ட்ரெஸ். நல்லா இருக்குல்ல? இதுவும் பாப்பா பார்க்க வந்தவங்க வாங்கி கொடுத்தது தான். இதுவும் அவளுக்கு வந்து gift. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. என்னம்மா அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு பிங்கி கலர். இது பாருங்க, பிங்கி கலர். வாவ். இதுவும் அவளுக்கு gift வந்த ட்ரெஸ் தான். நாங்க வாங்குனது வந்து கம்மி தான், gift வந்தது தான் அதிகம். ஆமா, இவ்வளோ ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு நான் பார்க்கவே இல்லை. ஏதோ 2-3 ட்ரெஸ் இது தான். இப்போ ரீசெண்டா நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கல்ல, அப்போ நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அண்ணியோட ஃப்ரெண்ட் கல்யாணம் இருக்கும் இந்த ட்ரெஸ். அது இதுவா? இந்த ட்ரெஸ் தான். நெக்ஸ்ட் காட்டுறதுக்குள்ள அங்க தள்ளி வச்சிட்டேன். போதும், நீங்க வீடியோ எடுத்து தள்ளுங்க. அவளால இருக்க முடியல ஒரு இடத்துல, அங்கே இங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸா எடுத்து இது பண்ணிட்டு இருக்கா. அடுத்தது இனி நம்ம முக்கியமான போர்ஷனுக்கு போகிறோம். என்ன அப்படின்னா, பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அந்த ட்ரெஸ்ஸஸோட கலெக்ஷன் பார்க்க போறோம். இது பாருங்க எப்படி இருக்கு. நைஸ், சூப்பரா இருக்கு. தியாவோட அப்பா வந்து தியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக எடுத்த ட்ரெஸ். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா, நைஸ் கலெக்ஷன். அடுத்தது வந்து இந்த பிங்கி கலர். வாவ். இது வந்து அப்பா எடுத்து கொடுத்தது, எங்களோட டாடி எடுத்து கொடுத்த ட்ரெஸ். அவளோட பர்த்டேக்கு தான். இது பாருங்க பின்னாடி இந்த மாடல் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதுவும் கிராண்ட் கலெக்ஷன். அடுத்தது இங்க பாருங்க. வாவ். இது எப்படி இருக்கு? இது வந்து அக்கா எடுத்து கொடுத்தது. இதுவும் பாப்பா பர்த்டேக்கு தான் அக்கா எடுத்து கொடுத்தது. மொத்தமா இந்த ட்ரெஸ் எல்லாம் சேர்த்தே ஒரு 5000-6000 வந்துருச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே. சரி, ஆனா இந்த குட்டி மேடம்க்கு எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டோம். நல்லா இருக்குல்ல? ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பால் கவுன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது வந்து தங்கச்சியோட gift. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க பால் கவுன். இதை போட்டு, ஆனா இது போட்டு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள நாங்க போயிட்டோமா? ஆமா, அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. இது லாஸ்டா தானே இது போட்டது. லாஸ்ட் ஒன்று தான் இந்த ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்தோம். அவ்வளோதான், இதோட அங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சது. நல்லா இருக்கா? அவ்வளோதான். இதுதாங்க தியாவோட வந்து கிராண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன். எண்ணி இல்லாமா எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு, எத்தனை ஃப்ராக் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 23 ட்ரெஸ். அப்பா தியா இங்க பாரு. ஏய், கடிக்க கூடாது. இந்த Dress அப்படியே சேர்த்து ஒரு போட்டோ இதுல வைக்கிறதுக்கு. ஏதாவது Dress எடுத்து காட்டுடா. எதை காட்டலாம்? ஏதாவது ஒரு இதே காட்டுடா இல்ல அந்த பால் கவுன் காட்டுடா? பால் கவுன்லாம் அடியில போயிடுச்சுல.
இப்படி காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இருங்க. டி இங்கே பாரு. இங்கே வா.